315 320 மார்க்கோ தான் வாங்கியிருக்கேன், ஒரு மேத்ஸில் பாஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஐஐடி ஜேஇ பணம் கட்டுங்கன்னு சொல்கிறாங்கன்னா இது என்னங்க? எப்படியானா என் குழந்தைய ஐஐடியில் பாஸ் பண்ணிடணும், எப்படியானா என் குழந்தைய என்ஜினியர் ஆக்கிடணும் அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது பாருங்கள். அதுதான் மூலதனமே. அந்த மூலதனத்துக்கு சப்ளிமெண்ட்ரி மூலதனம் என்னன்னா அறியாமை. அறியாமைனா அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டம்னுட்டு. கட்டுனா கட்டுறப்படுறாங்க. என்ன பார்ந்தவர்களே, வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக கல்வி, சுய முன்னேற்றம் மற்றும் சட்டம் பற்றிய விழிப்புணர்வு எபிசோடை ஏற்றிட்டு வராங்க. அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள இந்த சீசன் என்ன சீசன் அப்படின்னா அட்மிஷன் சீசன். எரியிற வீட்டில் பிடுங்கிறது லாபம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய சீசன். பெற்றோர்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி உங்களோட நான் பேச போகிறேன். எபிசோடில் போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற எபிசோடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் ரீச் தி இயர்ஸ் ஆஃப் மெனி பீப்புள். ஜஸ்ட் நோ ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டாருங்க, சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லேருந்து. அவர் என்ன சொல்கிறாரு, சார் என் டாட்டர் 10th சிபிஎஸ்சி எழுதினா 315 மார்க்கோ அதுதான் வாங்கினாங்க. ஆனால் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுன்னா நான் ஏற்கனவே ஒரு எபிசோட் போட்டேன். மேத்தமெட்டிக்ஸில் கிளியர் பண்ணலை, மறுபடியும் எழுதுகிறோம் அவங்க. இந்த மீன் டைம் என்ன பண்ணுறாங்களா, ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு அது பாஸ் பண்ணிடலாங்க, ரீஎக்ஸாம் வைப்பாங்க, பாஸ் பண்ணிடலாம். இந்த மீன் டைம் +1 +2 சேர்த்துருங்க, கூடவே ஜேஇ ஐஐடி என்ட்ரன்ஸுக்கு ஃபீஸ் கட்டிடுங்க, இன்டகிரேட்டட் கோர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். குழம்பி போயிருக்காரு. அவங்க அந்த ஐஐடி ஜேஇ படிக்கணுன்ற ஆசைனால அட்வான்ஸாக கட்டிட்டாங்க. அது யார் நடத்துகிறாங்கன்னா வெளியில் கோச்சிங் சென்டர், அது வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன், ஸ்கூலுக்குள்ளே அவங்க நடத்துகிறாங்க அப்படின்ட்டு கட்டிட்டேன், என்ன செய்யலான்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பதிவு நான் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு. அதில் ஹார்ட் சர்ஜரி, கிட்னி சர்ஜரி, எல்லா சர்ஜரியும் பண்ணுறாங்க. ஒருத்தர் இந்த டாக்டர்கிட்ட போய், சார் எனக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அது பாருங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் இருக்குது அப்படின்னா, சரி போய் படுத்துக்கோங்கன்னு அட்மிட் பண்ணுவாங்களா? நாளை காலையில் சர்ஜரின்னு ஆரம்பிச்சிருவாங்களா? மொத்த ரிப்போர்ட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த பாரு உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது, இல்லை பிபி அதிகமாக இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் பைபாஸ் எல்லாம் பண்ணிக்கக்கூடாதுங்க, அதனால் அட்வைஸ் பண்ணுவாங்க. சில நேரங்களில் ரொம்ப வயசான பேஷண்ட்டாக இருந்தால் இந்த வயசில் தாங்க மாட்டாங்க, அதனால் இருக்கிற வரையில் சந்தோஷமாக இவங்களை வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல ப்ரொஃபஷ்னல் டாக்டர்ஸாக இருந்தால் நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் பள்ளிக்கூடங்கள். இந்த கேஸ் எடுத்துக்கோங்களேன். 315 320 மார்க்கோ தான் வாங்கியிருக்கேன், ஒரு மேத்ஸில் பாஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஐஐடி ஜேஇ பணம் கட்டுங்கன்னு சொல்கிறாங்கன்னா இது என்னங்க? ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நான் சொல்கிறேன், ஐஐடி ஜேஇ ப்ரிப்பரேஷன் அதை கோச்சிங் நடத்துகிறாங்களே, அந்த ஐஐடி எக்ஸாம் சேரணும்னு ஆசைப்படுறவங்க, ஐஐடியில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க 100 பேர் ஆசைப்பட்டாங்களே, ஆனால் 100 பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்களேன்னா 2 பேருக்கு மேலே பாஸ் பண்ண முடியாது, 2 பேருக்கு உள்ளே தான் பாஸ் பண்ண முடியும். அவ்வளோ டஃப்பான எக்ஸாம். நான் பல எபிசோட் நான் போட்டிருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 95 98 ஒரு ஸ்டூடெண்ட் நிற்கிறாரு, ஸ்டூடியஸாக படிக்கிறாரு, நல்ல மார்க் வாங்குறாரு, சென்டமாக வாங்குறாரு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டால் இது போன்ற ஐஐடி ஜேஇ எக்ஸாமை எதிர்கொள்ள முடியும். 350 315 320 இதிலெல்லாம் வாங்கினாங்களன்னா, நான் ஒரு கல்வியாளர், ராதா மேடம் ஒரு கல்வியாளர், நானாக இருந்தால் இதை அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன் அட்வைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, தட் சைல்ட் கேனாட் டேக் இட். குருவி தலையில் பனங்காய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. எதை வச்சுட்டு இந்த வியாபாரம் நடக்குதுன்னா, எப்படியானா என் குழந்தைய ஐஐடியில் பாஸ் பண்ணிடணும், எப்படியானா என் குழந்தைய என்ஜினியர் ஆக்கிடணும் அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது பாருங்கள். அதுதான் மூலதனமே.
அந்த மூலதனத்துக்கு சப்ளிமெண்ட்ரி மூலதனம் என்னன்னா அறியாமைனா அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டம்னுட்டு. கட்டுனா கட்டுறப்படுறாங்க. அந்த பேரண்ட்டு நான் அட்வைஸ் பண்ணேன், இது பாருங்க, அந்த 350 வச்சு உங்கள் குழந்தைய எடை போடாதீங்க, கூட்டுட்டு வாங்க, பேசுவோம். அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, 10th எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்களன்னா 12th மார்க் வராது, இந்த ஐஐடி கிளியர் பண்ணவும் முடியாது. வாட் தி சைல்டு நீட்ஸ் இஸ் அ கம்ப்ளீட் கோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். படிக்கிற ஹேபிட்லிருந்து எல்லாம் சேஞ்ச் ஆனால் தான் முடியும், கண்டிப்பாக முடியும் அந்த குழந்தைகளால். ஐ டோன்ட் வாண்ட் டு சே ஜஸ்ட் பிகாஸ் 10th மார்க் வாங்கலைன்றதுனாலேயே அவங்க அஸ்பயர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அந்த பள்ளி நிறுவனம் என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் ஷி மே ட்ரை தட். பட் கேட்டாங்கன்றதுனால நீங்கள் கொடுத்தீங்களன்னா தட்ஸ் கமர்ஷியலைசேஷன். எனக்கு கேரண்டியே கிடையாது. அந்த ஸ்கூலில் ப்ரீகேஜிலேருந்து 10th வரைக்கும் படித்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் மார்க் வாங்கலை, அதுவே ஒரு கேள்விக்குறி. இது மாதிரி கேட்குறாங்கன்னா ஹவு கேன் யூ ரெக்கமெண்ட் ஐஐடி ஜேஇ? ஸோ மை அட்வைஸ் டு பேரண்ட்ஸ் இஸ் பி ரியலிஸ்டிக். என்ன ஆகும் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு அந்த கவுன்சிலிங் இல்லாமல் மென்டரிங் இல்லாமல் ஐஐடியில் சேர்த்தாச்சுன்னா இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ தி பேரண்ட்ஸ் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. டூ நாட் என்கரேஜ் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் இன்சைட் த ஸ்கூல் கேம்பஸ். அதுக்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். படிப்பு பற்றிய உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதை படித்து பார்த்துட்டு அடுத்த எபிசோட அதை கவர் பண்ணுறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.